என்னடா கண்ணா, சீக்கிரமா இந்த உலகத்தை பார்க்கணுமா? இன்னும் 2-3 நாள் தான். அதுக்கப்புறம் நீயே என் கூட சேர்ந்து இந்த உலகத்தை ரசிக்கலாம். என்ன, நம்ம கூட உன் அப்பா இல்ல. உன் அப்பா மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் நீ உதச்சதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாரு. இல்ல 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 இல்ல, நீ உதச்சதுக்கு உன் மேல கோச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. ஏன்னா அவருக்கு என்னதான் முதல்ல பிடிக்கும். நான் கஷ்டப்படுறது உங்க அப்பாவால தாங்கிக்கவே முடியாது. அதே சமயம் உனக்கு ஒண்ணுனாலும் அவர் தாங்க மாட்டாரு. நீ எப்ப வருவன்னு உனக்காகவே அவர் காத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா இப்படி ஒரு ஜீவன் இருக்கிறதே உங்க அப்பாவுக்கு தெரியாதுடா கண்ணா. நாங்க 2 பேரும் வேற வேற இடத்துல இருந்தாலும் இப்போதைக்கு எனக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரே பந்தம் நீ மட்டும்தான்டா. நீ எப்படா கண்ணா வருவ? உனக்காக அம்மா காத்துக்கிட்டு இருக்க. சீக்கிரம் வந்துரு. என்னடா நான் சொன்னதை வெளியில வர துடிக்கிற? Shakti? Mahi! Shakti? Hey Shakti, what happened? Pain வந்துருச்சு. Shall I call the doctor now? ஐயோ மகி, டாக்டர் வீட்டுக்கு வந்து பிரசவம் பார்க்க மாட்டாங்க. நாம தான் ஹாஸ்பிடல் Okay, fine. போகணும். Come, let's go to the hospital now. Come. Careful, careful. Just be careful. Careful. Come. Careful. Come. Relax. Shakti, कुछ नहीं हुआ. Just relax, Shakti. Nothing to worry. Nothing, Shakti. Nothing. Just bear with the pain. Nothing, Shakti. Nothing to worry. All is well. Just take care of her sister. सर, इसमें साइन कर दीजिए. किधर? यहाँ पे. Thanks, sister. जल्दी से उस इंजेक्शन को उठाओ, जल्दी. क्या हुआ सिस्टर? थोड़ा सीरियस है, आप वेट कीजिए. सिस्टर. पैर को ठीक से पकड़ो.
वाहे गुरु, शक्ति को कुछ नहीं होना है। उनका बच्चा शुड नॉट हैव एनी प्रॉब्लम। या बच्चा की उसकी दुनिया और अब उसकी जिंदगी का वाही बच्चा है। बिना किसी तकलीफ के बच्चा होना चाहिए। तुम्हें इसके लिए मदद करना होगा। वाहे गुरु। शक्ति, सिस्टर, Mr. Mahinder, Shakti has delivered boy baby. माँ और बच्चा दोनों बिल्कुल ठीक हैं। மித்ரா குட்டி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் பசிக்குது. பாப்பாக்கு இன்னும் பசிக்குதா? ம், அப்ப நீ அம்மாட்ட கேட்டிருக்க வேண்டியதானே? அம்மாட்ட கேட்டா தர மாட்டேங்கிறாங்கப்பா. அம்மா தரமாட்டேன்னா சொன்னா ம், இரு என்னன்னு கேப்போம். மீனாட்சி, ம், மீனு குட்டி, ம் என்ன சார் அடுத்ததுக்கு அடுத்தான போடுறீங்களா? சேச்சா, அப்போ வேணாமா? ஐயோ நான் இப்ப அப்படி சொன்னேன். அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனா நான் இப்ப கேட்க வந்தது வேற விஷயம். என்ன என்ன கேட்கணும்? ஆ அது வந்து செல்லம். அப்பா நான் தானே போவோம் செல்லம். இது வேறயா? குட்டி நீ தான் அப்பாக்கு செல்லம். ம், ஆனா உனக்கு முன்னாடி அம்மா தான் செல்லம். ம். அதான் பழைய ஞாபகத்துல அப்பா அப்படி பேசிட்டேன். சாரி. ம். இப்ப நான் கூப்பிட்டது பெருசு இல்ல, விஷயத்துக்கு ஓகே, ஆனா வருவோம். கோவமா கேட்கணும். ம்? ஆ, இப்ப நான் எப்படி கூப்பிடுறேன்னு பாரு. ம். ஏய் மீனாட்சி, ம். ம். ஆம்பளைக்கு கல்யாணம் ஆன உடனே பாதி மரியாதை போயிடுது. குழந்தை பிறந்ததும் மொத்தமும் போயிடுது. என் குட்டி செல்லம் பசிக்குதுன்னு கேட்டுச்சா? நீ சாப்பிடறதுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியா? சாப்பிடுறதுக்கு எல்லாமே கொடுத்தாச்சு. அவ பசிக்குதுன்னு என்ன கேட்டான்னு நீங்களே அவகிட்ட கேளுங்க. அப்படி என்ன கேட்டிருப்பா? செல்லக்குட்டி, அம்மா கிட்ட பசிக்குதுன்னு நீங்க என்ன கேட்டீங்க? அம்மா ஃப்ரிட்ஜ்ல நிறைய சாக்லேட் வச்சிருக்காங்கப்பா. நான் ஒரு 3 நாள் தான்ப்பா கேட்டேன். அதுக்கு அம்மா தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா. ம் மித்ரா குட்டி, சாக்லேட் நீ நிறைய சாப்பிட்டீங்கன்னா உன் பல்லெல்லாம் சொத்தையாயிடும். அதுக்கப்புறம் மித்ரா குட்டியோட இந்த அழகான சிரிப்புலாம் போயிடும்ல. அதனாலதான் இப்போ அம்மா உனக்கு சாக்லேட்லாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. அப்பா உனக்கு சாக்லேட்டுக்கு பதிலா பிஸ்கட் வாங்கி தரட்டுமா? எனக்கு பிஸ்கெட்லாம் வேணாம். என் செல்லத்துக்கு வேற என்ன வேணும்? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் தானே? என் செல்லத்துக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தந்துடுறேன். அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பாவும் வந்துட்டாங்க. ஐ சித்தி, சித்தி. चलो। அனு வந்திருக்கா பாருங்க, வாங்க. ஹாய் சித்தப்பா. हाय मित्रा कुटी, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வெரி குட். சித்தப்பா, அப்பா
மோசம் சித்தப்பா ஏன்டா செல்லம்? இவங்க சாக்லேட் கேட்டா சாக்லேட் தரவே மாட்டேங்கிறாங்க அப்படியா? இங்க வா, உனக்கு சாக்லேட் தானே வேணும், சித்தி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. ஐ சாக்லேட் ஏய் அனு, எதுக்கு இப்ப நீ அவளுக்கு சாக்லேட் கொடுக்கற? அவளுக்கு ஏற்கனவே வயித்துல பூச்சி வந்திருக்கு. சித்தி அம்மா சொல்றது கேட்காதீங்க, நீங்க தான் குட். நீ சொல்றதுதான் கரெக்ட். ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு, குழந்தை வேணான்னு இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கியே, ஏன்? எல்லாம் காரணமாதான்க்கா. என்ன உனக்கு பொல்லாத காரணம்? அவரை பாரு, எவ்வளவு ஆசையா குழந்தைய கொஞ்சறாரு. உனக்காக இல்லைனாலும் அவரோட ஆசைக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடு. அக்கா, சொந்தமா ஒரு வீடு வாங்கினதும் கண்டிப்பா ஒண்ணு இல்ல, அவர் எத்தனை கேக்குறாரோ அத்தனையும் பெத்து தர. அனு, உண்மையா? ஓகே ஓகே. சாகல கொடுத்து வச்சவன். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, இன்னும் புது மாப்பிள்ள மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நீ வேற சகல. கல்யாணம் பண்ணமா, ஒரு வருஷம் சந்தோஷமா இருந்தமா, அடுத்த வருஷமே ஒரு குழந்தைய பெத்துக்கணும் சகல. அப்பதானே அது லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும். இத உடனே எடுத்துக்கோ, ஏன் லைஃப்ல செட்டில் ஆயிட்ட. நீ தான் சகல கொடுத்து வச்சவன். நீங்க 2 பேருமே கொடுத்து வச்சவங்க தான். 2 பேரா? எப்படி? எங்களை மாதிரி பொண்டாட்டிங்க கிடைச்சிருக்கோம்ல. வாங்க சாமி. வரதுக்கு லேட் ஆயிடுத்து, மன்னிச்சுக்கோங்க. நாளை ஆயிடுத்து, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? தாராளமா வாங்க சாமி, உள்ள வாங்க. வாங்க. ஓம் பூ ஓம் பூ ஓம் சுவஹ ஓம் மஹா ஓம் ஜனஹ ஓம் தபஹ समस्त दुर्दशे द्वारा श्री परमेश्वराज्ञया परमेश्वर प्रीत्यर्थम अष्टोत्र भूतां चत्करिष्ये ओम वरुणाय नमः ओम प्रदीचसे नमः ओम स्वरूपिणे नमः ओम என்ன சகல இன்னும் சிவா சார காணோம். இதோ இப்போ வந்துரும். मंदरवदनाय नमः ओम चेतचत्रधारणे नमः ओम अनन्तमनिषाय नमः ओम दिव्याय नमः ओम अनन्ताय नमः ओम ब्रह्माय नमः ओम अनन्तनिलयाय नमः ओम महादेवाय नमः ओम त्र्यम्बकाय नमः ओम त्रिपुरान्तकाय नमः ओम देवाय नमः ओम अनेकाचिकाय नमः ओम. வாங்க உட்காருங்க. இந்தாங்க கையை தொடச்சுங்க. ஓம் கேசவா நம ஓம் ஓம் நாராயணாய நம ஓம் पवित्रं दत्वा शुक्लां वरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये देवी गायत्री छन्दः प्राणायामे इदं प्रोक्तम् ओम 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 भक्त समस्त गुरुदशे द्वारा என்ன கோத்திரம்? शिवगोत्र. சிவகோத்திரோத்பவஸ்ய பூஜாம் ச அத்தியகரிஷே. புஷ்பத்தை போடுங்க. மகாஜனேபியோ நமஹ. இந்தாங்க இந்த ஜலத்தை பக்கத்தில் வச்சுங்க. சக்தியை மனசுல நினைச்சுண்டு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு இந்த பூவை போடுங்க. சக்தியை மனசுல நினைச்சுண்டு கண்ணை மூடிண்டு 1 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க. मैं पूछा ना वो फाइल कहाँ है वो? मेरा टेबल में रख दो. ठीक है सर. Mr. Arvind, எஸ் சார். is everything ready? எஸ் சார், ரெடி சார். Where is Shakti? ஐ டோன்ட் நோ சார். Go and see first. या श्योर सर. हे दिया, हाँ, शक्ति मैडम आ गई है क्या? मैंने नहीं देखा. हे सोनू, क्या? शक्ति मैडम आ गई है क्या?
Good time starts now. Sakti madam coming correct time. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். மார்னிங். Good morning, madam. குட் மார்னிங். Shakti, Good morning. everybody is waiting in the conference hall. Let's go. ओके. सबको नमस्ते. नमस्ते मैडम. आप लोगों को मीट करना मुझे बहुत खुशी दे रहे हैं. हम इस प्रोजेक्ट के बारे में बात करने के लिए ही हम इस कॉन्फ्रेंस में आए हैं. हमारे लिए ये प्रोजेक्ट ज्यादा इम्पोर्टेंट है. ये हम लोगों का प्रेस्टीज इशू है. इस प्रोजेक्ट को हमें नहीं छोड़ना है. ठीक है, सभी लोग एक ब्रेक ले लो, उसके बाद वापस शुरू करते हैं. थैंक यू. थैंक यू मैडम. या आई विल डू इट. ओके. मैडम आपका भाषण बहुत बढ़िया था मैडम. शुक्रिया. ठीक है. என்ன அப்படி பாக்குற? ஒன்றும் இல்லை, முத நாள் டெல்லிக்கு வேலைக்கு வந்த அந்த சக்தியான்னு பார்த்தேன். ஏன்? தமிழ் பொண்ணு சக்தி இவ்வளோ அழகா ஹிந்தி பேசுறாளே, பயங்கர ஆச்சரியமா இருக்கு. பஞ்சாபி பையன் மஹி தமிழ் பேசும்போது தமிழ் பொண்ணு சக்தி ஹிந்தி பேசுறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? நீ சொல்லி கொடுத்த, நான் பேசுறேன். அதே மாதிரி நீ கத்து கொடுத்த நானும் கத்துக்கிட்டேன். ஆனா இவ்வளோ ஃபாஸ்டா கத்துக்கிட்ட? இருக்கிற மொழியிலே தமிழ் தான் எழுத்துக்கள் அதிகமா இருக்கிற மொழி. அதே நீ ஈஸியா கத்துக்கிட்ட. உங்க இந்திய நான் கத்துக்க மாட்டேனா? தமிழர்கள் துணிய மாட்டாங்க, துணிஞ்சிட்டா முடிக்காம விட மாட்டாங்க. Sakti madam, बहुत अच्छा मैडम. Super मैडम. ஏய், உனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு சொல்லி நீ இந்த மாதிரி கை தட்டிக்கிட்டு இருக்கிற? சாரி, நான் பேசுற தமிழை கூட இப்போ உனக்கு புரியாது இல்ல. கிளம்புடா, சலோ சலோ. ஹலோ, யாரை பார்த்து தமிழ் எமக்கு புரியாது என்கிறீர்? எமக்கு தமிழ் நன்றாக பேசவும் தெரியும், ஏன் எழுத படிக்கவும் தெரியும். அட பாவி சோனு, டேய் நீ எப்படா தமிழ் கத்துக்கிட்ட? உங்களுக்கு கிளாஸ் எடுத்த அதே சக்தி மேடம் தான் எனக்கும் கிளாஸ் எடுத்தாங்க. அது அப்பப்ப ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல சொல்லி கொடுத்த. ஆனா பரவாயில்ல, உன்னை விட ரொம்ப அருமையா தமிழ் பேசுறாரு. தேங்க்யூ வெரி மச் மேடம். ஜாரே ஜா. எக்ஸ்கியூஸ் மீ சக்தி மேடம். எஸ் டெல் மீ. நீங்க தமிழா? ஆமா. நாங்களும் தமிழ் தான். ஆனா நீங்க என்னமா ஹிந்தில பேசுறீங்க மேடம்? அருமையா பேசுறீங்க மேடம். தேங்க்யூ. மேடம், நானும் நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீங்க பேசுனது ரொம்ப அல்டிமேட்டா இருந்துச்சு. என்ன சொல்ல வரீங்க, அது எப்படி சாத்தியம், இந்த மாதிரி கேள்விலாம் கேட்காத அளவுக்கு உங்க ஸ்பீச் இருந்துச்சு. தேங்க்யூ so மச். கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பிரில்லியன்ட் ஐடியாஸ் மேடம். தேங்க்யூ. ஓகே மேடம், யூ கேரி ஆன். நாங்க கிளம்புறோம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை பத்தி எதுவுமே சொல்லலையே. நாங்க சென்னையில இருக்கிற எக்ஸல் குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து வரோம். இவர் பேர் குமார், என் பேர் சிவா.